இந்த நாட்களில் 2 கொரிந்தியர் 2:14 நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதை நாம் கவனிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று சொல்லும் பொழுது தேவ சித்தத்தை செய்து முடிப்பது, நிறைவேற்றுவது தான் நமக்கு வெற்றியாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாக போதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆகையினால அந்த சித்தம் செய்வது எப்படிப்பட்டது என்று இயேசு சொல்லும் பொழுது இவ்விதம் சொல்லுகிறார், பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அதனுடைய மாற்று வார்த்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், பிதாவின் சித்தம் செய்வது தான் எனக்கு பலன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு கோணத்தை கவனிப்போம் என்று சொன்னால், சித்தம் செய்வதில் தான் எனக்கு என்ன இருக்கிறது, பலனே இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போ அந்த சித்தம்னா என்ன என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், தேவ வார்த்தை தான் தேவ சித்தம், தேவ சித்தம் தான் தேவனுடைய வார்த்தை. ஆகினால இந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது தான் இந்த சித்தம் செய்வதற்கான பலன், சித்தம் செய்வதற்கான சுதந்திரம், இவைகளையெல்லாம் கடந்த வாரங்களில் நம்ம கவனித்திருக்கிறோம். மறுபடியும் சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 45ஆம் வசனத்தை அடிப்படையாக வைத்து மீண்டுமாக அற்புதமான தேவ வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 119 45ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடினால் விசாலத்தில் நான் என்ன செய்வேன், நடப்பேன் என்று இருக்கிறேன். விசாலத்தில் நடப்பேன் என்று சொன்னால் நான் விடுதலையோடு நடப்பேன், எளிதாக காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியும். ஆங்கில வார்த்தை விதம் சொல்லுகிறது என்றால், since I seek your precepts I will walk in freedom and I will walk with ease என்று இருக்கிற. கடினமான சூழ்நிலையில் மத்தியில் நாம் இருக்கிறோம். பலவிதமான சவால்கள் இருக்கிறது. யுத்தத்தின் நிமித்தமாக வரக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் பல விதங்களில் என்ன செய்கிறது, வெளிப்படக்கூடியதை நம்ம கவனிக்கிறோம் இல்லையா. எல்பிஜி அதை தான் நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். பெட்ரோல், டீசல் அப்படி இருக்குது. போன வாரத்தில் பேப்பரெல்லாம் வாசிப்பில்லை என்று சொன்னால் இல்லையா, நம்முடைய தண்ணி பாட்டில் இருக்கிறதெல்லாம் அது செய்யக்கூடிய பொருள் அதெல்லாம் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. அதன் விளைவாக பல சிரமங்கள், இப்படி ஒவ்வொன்றாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது, நான் அவருடைய வார்த்தையை ஆராய்கிறபடினால் நான் இந்த ஏப்ரல் மாதம் விசாலத்தில் நடப்பேன், எளிமையாக என்னால் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண முடியும் என்பதை எவ்விதம் விளங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்டால், சத்தியத்தை விளங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகினால இங்கு ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். பாருங்கள், சங்கீதக்காரன் ஒரு வார்த்தை சொல்கிறார். சங்கீதம் 18வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், எப்படி இந்த விசாலத்தில் நம்மை கர்த்தர் நடப்பிக்கிறார், எப்படி அதை நமக்குள்ள அந்த கிரியை ஏற்படுத்துகிறது. பாருங்கள், இதை எவ்விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நுணுக்கங்களை அறிந்து கொள்வது அவசியம் இல்லையா. நோயிங் தி நியூஆன்சஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது இது செய்யணும்னு எனக்கு தெரியும், அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சால் தானே செய்ய முடியும் இல்லையா. அந்த நுணுக்கம் தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஆகினால நீங்கள் சங்கீதம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம்னா விளங்கி கொள்ளலாம் இல்லையா. இப்போ லுக் இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், கர்த்தருடைய தாசனாகி தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடு. அப்போ இது எப்போ பாட்டு பாடுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்துருக்கிறார், அனுபவிச்சிருக்கிறார். வாழ்க்கையினுடைய எல்லா பாருங்கள், மேடு பள்ளங்கள் அவருடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே பிரச்சனை தான் இல்லையா. சின்ன வயதிலிருந்தே பலவிதமான இன்னொரு சங்கீதத்தில் சொல்கிறார், என் சிறு வயது தொடங்கி என்னை மிகவும் நெருக்கினார்கள். எப்படி சொல்கிறாருங்க, என் சிறு வயது தொடங்கி. அப்போனா இந்த பிரச்சனை இப்போ நேற்று ஆரம்பிக்கல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னவாக தான் இருக்கிறது, பிரச்சனையாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறாரு, என்னை பின்தொடர்கிறவர்கள் என்னை பார்க்கலும் எப்படி இருக்கிறார்கள், பலவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இன்னொரு இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது, எனக்கு முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் எப்படி இருக்கிறவங்க, முகாந்திரம் இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மை பகைப்பதற்கு காரணமே இல்லை, ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பகைக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில் ஊடாக போய் அதிலிருந்து வெற்றியை கண்டு அப்பொழுது பாடின பாட்டு தான் இந்த பாட்டு. ஆகினால இது அனுபவம் மிக்கவர் பேசக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. எப்படி சொல்லுகிறார், எந்த வசனத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 18வது சங்கீதத்தில் 28வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 28ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான சத்தியத்தை அவர் சொல்கிறார். வாசிப்போம் என்று சொன்னால், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை என்ன செய்வார், வெளிச்சமாக்குவார். வாழ்க்கை ரொம்ப இருண்டு போயிருக்கிறது அவருக்கு. பல நேரங்களில்
பாருங்கள், ஒரு இடத்துல இவ்விதம் சொல்லுகிறார், எப்படியாகிலும் ஒரு நாள் நான் சவுலின் கையில் என்ன செய்ய போகிறேன், சாகத்தான் போகிறேன். அவர் மைண்டில் தீர்மானம் பண்ணிட்டார், நமக்கு சாவு இவன் கையில் தான் வரப்போகுது, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம் என்கின்ற நிலையிலெல்லாம் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த பாட்டு பாடும் பொழுது, சவுலின் கைக்கு கர்த்தரை நீங்களாக்கின பொழுது பாடிய பாட்டு. அந்த பாட்டில் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், தேவன் என் இருளை என்னவாக மாற்றுகிறார், வெளிச்சமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இது நம்ம எல்லாருக்குமே புரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இதில் ஒரு அற்புதமான சத்தியம் இருக்கிறதை விளங்கிக் கொள்வது அவசியம். பாருங்கள், பல பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறோம். ஆகினால விளக்கு பற்ற வைப்பது என்று சொன்னால் எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஒரு காலத்தில் கரண்ட் இல்லாததுனால விளக்கு பற்றினது ஒரு விதம் இருக்கிறது. ஆனால் கரண்ட் இருக்கிற காலத்திலும் விளக்கு பற்றுவது என்று சொன்னால் நாம் எல்லோரும் விளங்கி கொள்கிறோம். ஒரு புது நிகழ்ச்சி, ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா பயங்கரமாக பாருங்கள், எல்இடி லைட்ஸு அதெல்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க, ஃபோக்கஸ் லைட் இருக்கிறது, கலர் கலராக எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறமும் ஒரு விளக்கு வச்சு எதையும் பற்ற வச்சுட்ருப்பாங்க இல்லையா. அப்போ எதை குறிக்கிறது என்று கேட்டால், சென்டிமெண்ட்லாம் இது ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. என்னென்னு கேட்டால், இது ஒரு புதிய ஆரம்பம், இந்த இருள் என்ன செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது, ஒளிமயமான எதிர்காலம். இதெல்லாம் இங்கே கேட்ட மாதிரி இருக்கிறது, எனக்கு அப்படி தான் தோணுது அல்லவா. இதெல்லாம் பின்னணியில் அந்த அறிவெல்லாம் அங்கே இருக்கிறது. அப்போது சிலர் என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், கடவுளுக்கு என்ன பற்ற வச்சு அவன் விளக்குறாங்க, தீபம். மறுபடியும் நம்ம குறைவாக சொல்லலை. பட் நீங்கள் வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லக்கூடிய விதத்தை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு விளக்கு பற்ற வேண்டாம்ப்பா, நான் தான் உனக்கு என்ன வைக்கணும், உனக்கு விளக்கை ஏற்ற வேண்டும். காரணம், இருள் என்னிடம் இல்லை, உன்கிட்ட தான் பிரச்சனை இருக்கிறது, உனக்கு தான் குறைவாக இருக்கிறது, உனக்கு தான் கண்ணு தெரியல, உனக்கு தான் பிரச்சனை என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியல. ஆகினால தாவீது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார், தேவரீர் என்னுடைய விளக்கை நீர் என்ன செய்கிறீர், ஏற்றுகிறீர் அப்படின்னு சொல்லும் பொழுது, சென்டிமெண்ட்லாம் அவங்களுடைய சர்வீஸ் முடிஞ்சோன்னே ஆளுக்கு ஒரு கேண்டில் பற்ற வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு இல்லையா, கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவார் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஃபோட்டோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கிறது. நான் சொல்கிறத விளங்கி கொள்ள முடிகிறதா, மாற்றங்கள் வருது. ஆகினால அதை தப்புன்னு சொல்கிறோமா. இப்போ செல்ஃபோன் காலத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. மாலை கூட்டையாக இருந்தால் எல்லோரும் லைட் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு எல்லோரும் டார்ச் என்ன செய்கிறாங்க, ஆன் பண்ணிவிட்டு இல்லையா, அப்படியெல்லாம் வேவ் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லலை. செய்யுங்க, உங்களுடைய ஏக்கம் புரிகிறது. ஆனால் அதனுடைய விடை பைபிளில் தான் இருக்கிறது, வசனத்தில் தான் இருக்கிறது. எப்படியாவது ஒரு வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஆகையினால் பைபிள் சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை என்ன செய்கிறீர், ஏற்றுகிறீர் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, விளக்கை ஏற்றுகிறார்னா எப்படி, எந்த விதத்தில் நான் அதை விளங்கி கொள்ள முடியும். வேதம் ஒரு விஷயத்தை சொல்லும் என்று சொன்னால் வேதமே விளக்கத்தையும் என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது, சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால நீதிமொழிகளில் 20வது அதிகாரத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், விளக்கு ஏற்றுகிறார் என்று சொன்னால் எப்படி விளங்கி கொள்வது இல்லையா. சில நேரத்தை திட்டும்போது கூட விளக்கெண்ணம்பாங்க இல்லையா, புரிஞ்சுருக்கிறீங்களா. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. இது எங்கே போய் நம்ம எங்கே கற்றுக்கொள்ள முடியும் இல்லையா. நீதிமொழிகளுக்கு புஸ்தகத்துக்கு திருப்புவீர்கள் என்று சொன்னால் 20வது அதிகாரத்தில் 27ஆம் வசனம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறோம். இணைந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் சொல்லும் பொழுது லேம்ப்னு இருக்கிற விளக்காக இருக்கிறது. அந்த விளக்கு என்ன பண்ணுகிறது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் இல்லையா. தி ஸ்பிரிட் ஆஃப் மேன் இஸ் த lamp ஆஃப் காட், இட் சர்ச்சஸ் தி இன்னர்மோஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் பீயிங்னு இருக்கிறோம் இல்லையா. அப்போது நம்முடைய ஆவி, மனிதன் மூன்று அங்கம் உள்ளவனாக இருக்கிறான். ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. அவன் ஆவி மனிதனாக இருக்கிறான், அவன் ஒரு சரீரத்தில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இப்படி தான் எளிமையாக விளங்கிக் கொள்வதற்கு சொல்லுவாங்க இல்லையா. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்று இருக்கிறது அல்லவா. அப்போ ஆவி அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார், நம்ம எல்லாரையும் அவர் சாயலாகவே படைச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்தா யார் மாதிரியே இருக்கணும், ஆனால் பார்த்தா நல்ல வேளை நம்மளை மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், நல்ல வேளை அவர் மாதிரி நான் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ எந்த சாயல், சில நேரத்தை பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது அவங்க அப்பா ஜாடை அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்லவா. நடக்கும்போது பாருங்கள் அவங்க அப்பா மாதிரியே என்ன செய்வான், நடப்பான்னு சொல்கிறாங்கல்லவா. இப்போ அவரை மாதிரியே நம்மளை படைச்சிருக்கிறாருன்னா அவரே ஆவியாக இருக்கிறார் இல்லையா. அப்போ ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை, சொரூபம் ஆகினாலாம் வைக்க முடியாது என்பதெல்லாம் வேதம் போதிக்கிறது.
ஆவியாய் இருக்கக்கூடிய மனிதன் நம்மை படைக்கும் பொழுது ஆவி மனிதனாக படைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. சொல்லுங்க, நமக்கு என்ன இருக்கிறதுங்க? ஆத்மா. ஒரு பிரசங்கியார் அவர்கள் விளக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொன்னார். நமக்குள் இருக்கிற நாம் இந்த கண்களினூடாக வெளியில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தேர்ட் சர்வீஸ்க்கு யார் வந்திருக்கிறா, யார் வரல, நம்ம உள்ளே தான் இருக்கிறோம், விளையும் கொள்ள முடிகிறது. அதனால தான் ஒருவர் மரிக்கும் பொழுது அவர் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவர் போயிட்டாரு, சரீரம் தான் இங்கே இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வேதம் எப்படி போதிக்கிறது என்று கேட்டால், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் ஆக இருக்கிறது. அந்த தீபம் என்ன செய்கிறது என்று கேட்டால், அவனுடைய உள்ளந்திரியங்களை எல்லாம் என்ன செய்கிறது? ஆராய்ந்து பார்க்கிறது. மறுபடியும் இந்த ஆராய்ந்துங்கிற வார்த்தையை மனசில் வச்சுக்கணும். நான் நம்முடைய வார்த்தையை ஆராய்கிறபடினால் நான் எப்படி நடப்பேன்? விசாலத்தில் நடப்பேன்னு சொல்கிறத மனசில் வச்சுக்கணும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 26வது அதிகாரம் கவனிப்பில் என்று சொன்னால், அங்கே ஏசாயா இதே விஷயத்தை தான் சொல்கிறார். மறுபடியும் இன்னொரு பிரமாணம் இருக்கிறது. 2-3 சாட்சிகளினாலே ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் இல்லையா? இது ஒரு பிரின்சிபல். by 2 or 3 witnesses one thing should be made confirmed or made certain சொல்லலாம். அப்போ ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு உபதேசம் சொல்ல முடியாது. 2-3 வசனங்கள் ஒன்றையே சொல்லுகிறது என்று சொன்னால்தான் அதை நம்ம உறுதி செய்ய முடியும். இப்போ ஒரு வசனம் கவனிக்கலாமே. ஏசாயா 26வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கு விதமாக நமக்கு போதிக்கிறது. என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள்ளே இருக்கிற என் ஆவியினால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பொழுது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை என்ன செய்வார்கள்? கற்றுக்கொள்வார்கள். இப்போ அவர் சொல்கிறாரு, இரவிலே என் ஆத்மா வாஞ்சிக்கிறது, என் ஆவியினாலே உம்மை நான் என்ன செய்கிறேன்? தேடுகிறேன். ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால், வித் மை ஸ்பிரிட் ஐ டிலிஜென்ட்லி சர்ச் ஃபார் யூ இருக்கிறோம், உம்மை நான் தேடுகிறேன். இங்கே தான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா? ராக்காலத்தில் அப்படின்னு இருக்கிறது அல்லவா? 9ஆம் வசனத்தில் என் ஆத்மா இரவிலே உம்மை என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. இரவுன்னு சொல்லும் பொழுது வெறும் லிட்ரலாக நைட் டைம் என்பது மாத்திரம் அல்ல. பாருங்கள், ஆங்கிலத்தை விதமாக சொல்வார்கள், த டார்க் நைட் ஆஃப் த சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இருண்ட இரவு இருக்கிறது. அது பகலாக கூட இருக்கலாம், வெட்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய நாட்களில் கூட, நேரத்தில் கூட ஆத்மாவில் ஒரு மிகப்பெரிய என்ன இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? ஒரு இருள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இயேசுவை கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது மதிய நேரம் 12 மணிக்கு காரிருள் என்ன செய்தது? சூழ்ந்தது. அடுத்த 3 மணி நேரத்துக்கு பூமி எங்கும் என்ன செய்திருக்கிறது? 12 மணினா உச்ச வெயில் நேரத்தில், சூரியன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அங்கு காரிருள் என்ன செய்திருக்கிறது? சூழ்ந்திருக்கிறது. இதை இன்னொரு கோணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூ கேன் ஃபீல் லோன்லி ஈவன் வென் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ லார்ஜ் க்ரௌடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய கூட்டத்தில் நீங்கள் உட்காந்துருந்தா கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனிமையை நீங்கள் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். இப்போ இது ரொம்ப உண்மை இல்லையா? ஒரு சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ரிசரக்ஷன் சண்டே ஆகினால உயிர்த்தெழுந்த நாளில் நான் கட்டாயம் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு நம்ம வந்திருக்கிறோம் சிலர். ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் வந்திருக்கிறதுனால சுற்றி இத்தனை பேர் உட்காந்துருந்தாலும் இந்த உலகத்தில் நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், இந்த பிரச்சனையை நான் என்ன பண்ண முடியும், எனக்கு யாருமே இல்லை. ஆனால் சுற்றி முற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க? இத்தனை பேர் உட்காந்துருக்குறோம். நாங்கள் உதவி செய்வோமா செய்ய மாட்டோமாங்கிறது ரெண்டாவது. ஆனால் குறிப்பு என்னவென்று கேட்டால், யூ கேன் ஸ்டில் ஃபீல் லோன்லி ஈவன் இன் த பார்ட் ஆஃப் அ லார்ஜ் க்ரௌட். அதே வண்ணமாக வெளியில் நல்ல வெளிச்சம் இருக்கலாம், வெளியில் வெயில் கொளுத்தது உண்மை. ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கிறது? ஒரு மிகப்பெரிய ஒரு காரிருள் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ அந்த கண்ணோட்டத்தையும் பார்ப்பது அவசியம். ஏன் அதை அவ்விதம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சங்கீதத்தில் அதை குறித்து விவரத்தை நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறோம். வெளியில் வெளிச்சமாக தான் இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது? ரொம்ப சோகம் இருக்கிறது, ரொம்ப வருத்தம் இருக்கிறது, நிறைய கேள்விகள் இருக்கிறது. இது வெறும் நமக்கு மாத்திரம்தான் இப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, பைபிளில் நிறைய பேர் இந்த பாதை ஊடாக என்ன செய்திருக்கிறார்கள்? போயிருக்கிறார்கள். அதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் என்னங்க சம்பந்தம்? இன்றைக்கி ஏதோ சந்தோஷமாக கைதட்டுற மாதிரி ஏதோ சொல்வீங்க, கட்டாயம் கைதட்ட போகிறோம். ஆனால் விஷயம் தெரியாமல் கைதட்டி பிரயோஜனமே இல்லை. விஷயம் புரிஞ்சால் கை தட்டுங்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. புரிந்தவர்கள் தானாக என்ன செய்வார்கள்? நான் சொல்லதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சங்கீதத்தில் நீங்கள் கவனிப்பில்லை என்று சொன்னால் பாருங்கள், 77வது சங்கீதத்துக்கு நாம் வருவோம் என்றால், இப்போ ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்கிறார், என் ஆவியினாலே உம்மை தேடுகிறேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம் இல்லையா? அது அவன் உள்ளந்திரியங்களை எல்லாம் என்ன செய்கிறது?
தேடுகிறது என்றெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். ஏசாயா 77ஆம் அதிகாரம் வரும்பொழுது முன்பெல்லாம் இதை குறித்து பல தடவை நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனால் மறுபடியும் திறந்த மனதோடு கவனிப்பது மிகவும் அவசியம். நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் வசனத்தில் மறுபடியும் சொல்கிறார், ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி என்ன செய்கிறது? ஆராய்ச்சி செய்கிறது. மறுபடியும் கவனிச்சிங்களா இல்லையா? ஏசாயாவும் அதை தான் சொல்கிறாரு, இவரும் அதை தான் சொல்கிறாரு. என் ஆவி எனக்குள் தியங்குகிறது என்று சொல்கிறாரு அல்லவா? ஏசூரத்தில் சொல்கிறாரு, என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன் என்று சொல்கிறாரு அல்லவா? அப்போ இவர் சொல்கிறார், கவனித்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் பாருங்கள் 2ஆம் வசனத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன சூழ்நிலையில் இருக்கிறாருங்கிறத நம்ம அங்கே புரிந்து கொள்ள முடியும். 1ஆம் வசனத்திலேருந்தே கவனிப்போம் என்றால், என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு இதுதான் ஸ்டார்டிங் இல்லையா? 2ஆம் வசனத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு பாருங்கள். முழுவதும் நான் ஜோம் பண்ணேன், அப்படி இருந்தாலும் என் ஆத்துமாவில் என்ன வரல? ஆறுதல் அடையாமல் இருக்கிறது என்று சொல்கிறார் இல்லையா? மை ஆர்ம்ஸ் வாஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் டுவர்ட்ஸ் காட், yet மை சோல் வாஸ் நாட் கம்ஃபர்டடுங்கிறார். கையெல்லாம் உயர்த்தி தான் ஜோம் பண்ணுறேன், ஆனால் இறுதியும் இன்னும் என்ன செய்யவில்லை? ஆறுதல் அடையவில்லை. இந்த நேரத்தில் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் நல்லா தான் ஜோம் பண்ணேன்னு இவர் சொல்கிறார். அதுவும் முழுவதும் என்ன செய்திருக்கிறேன்? ஜோம் பண்ணியிருக்கிறேன், என் இருதயம் இன்னும் என்ன செய்யவில்லை? ஆறுதல் அடையாமல் இருக்கிறது. 3ஆம் வசனம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வினோதமாக இருக்கிறது. நான் தேவனை நினைத்த பொழுது அலறினேன்னு சொல்கிறார். ஏன் தேவனை நினைச்சா நமக்கு சமாதானம் தானே உண்டாகணும். பொதுவாக எப்படி சொல்லுவோம், ரொம்ப பயமாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் சாமி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, இயேசுவை நினச்சிக்கோங்க, ஆண்டவரை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை நினச்சாதான் எனக்கு பயமாகவே இருக்குதுன்னு சொல்கிறார். யோபும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏன் ஆண்டவரை நினச்சி பயந்துக்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் ஆண்டவர் ரொம்ப மோசமானவர் என்பதனால் அல்ல, சூழ்நிலை நினைக்கும் பொழுது ஆண்டவர் ஒருவேளை நம்மளை அது பின்ன உள்ள கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஆகையினால 3ஆம் வசனம் சொல்கிறது, நான் தேவனை நினைத்த பொழுது அலறினேன், நான் தியானிக்கும் பொழுது என் ஆவி என்ன செய்கிறது? தொய்ந்து போயிட்டு. மறுபடியும் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இவர் சொல்கிறார், தீபம் தொய்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆகினால தான் ஆண்டவர் சொல்கிறார், மங்கி எரிகிற திரியை அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? அணைக்க மாட்டார். மனுஷனுடைய பலவீனத்தில் அவனுடைய ஆவிதான் அவனுடைய பலவீனத்தை தாங்கும்னு இருக்கிறது. வாசிச்சிருக்கீங்களா? நீங்கள் கட்டாயம் வாசிச்சிருப்பீங்க. மனுஷனுடைய பலவீனத்தை அவனுடைய ஆவி தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்க கூடும் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா விளக்கம் என்ன? மனுஷன் சரீரத்தில் பலவீனமாக இருக்கும் பொழுது அவனுடைய ஆவி இல்லை நான் முடியும், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு உற்சாகப்படுத்தும். ஆனால் அந்த உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியே முறிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, யார் இவங்களை தேற்ற முடியும்? யார் இவங்களை மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க வைக்க முடியும்? இதை இன்னொரு கான்டெக்ஸ்டில் நான் வைப்பேன் என்று சொன்னால் நீங்கள் இதை இன்னும் சிறப்பாக நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ சீஷர்களை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். சீஷர்கள் சனிக்கிழமை உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? எந்த நாளில் உட்காந்துருக்காங்க? இன்றைக்கி நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவங்களுக்கு சனிக்கிழமை. அப்போ வெள்ளிக்கிழமை ஒரு கொடூரமான முறைமையில் இயேசு என்ன செய்யப்பட்டிருக்கிறார் இல்லையா? சிலுவையில் மரித்திருக்கிறார். மரித்து அன்றைக்கு அவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ரூமில் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது என்ன எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? 3.5 வருஷம் அவரோட கூடவே இருந்திருக்கிறாங்க. 3 வருஷம் அவர் கூடவே உட்காந்து சாப்பிட்ருக்குறாங்க. அற்புதங்களை பார்த்துருக்கிறார்கள். இவர்களை கொண்டு அற்புதங்களையும் என்ன செய்திருக்கிறார். எங்கே போனாலும் கூட தான் இருப்பாங்க இல்லையா? 3.5 வருஷம் கூட இருந்து அப்புறம் எருசலேமுக்குள்ளே வராங்க. போன வாரத்தில் இல்லையா ஊர்வலம் எருசலேமுக்குள்ளே வராங்க. ஆனால் ஒரு சில நாட்களுக்குள்ளதாக இவங்க நினச்சாங்க, ஊர்வலத்தில் ஜனங்களெல்லாம் போடுற சத்தத்தை பார்த்தோம்னா அவ்வளோதான், சூப்பராக இன்றைக்கி நடக்க போகுதுன்னு நினச்சா அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது இல்லையா? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது சனிக்கிழமை உட்காந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுது எப்படிப்பட்ட யோசனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? பாருங்கள், எப்படிப்பட்ட யோசனை அவங்க சொல்லியிருப்பாங்க. இவரை நம்பி நான் வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். 3 வருஷம் வேலையை விட்டுட்டு வந்தாச்சு, இனி திரும்பி போனால் வேலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இப்படி இது ஒரு எண்ணமாக இருக்கும். பேதுரு சொல்கிறாரு, என் படகை விட்டு விட்டு நான் என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஏன் பாருங்கள், மத்தேயு இருக்கிறாரு, அவர் இன்கம் டேக்ஸ் இல்லையே வரி வசூலிக்கிற ஒரு வேலை செய்கிறாரு, அதை விட்டுட்டு வந்திருக்கிறாரு.
எல்லாரும் விட்டுட்டு வந்தோம், அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எண்ணங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தம், மிகப்பெரிய ஒரு சலனம். அப்படிப்பட்ட சலனத்தை தான் நீங்கள் மனதில் வைத்து இதை வாசிக்க வேண்டும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? ஆனால் இந்த சலனத்தை யோசிக்கும் போது நீங்கள் சோர்ந்து போயக்கூடாது. காரணம், சனிக்கிழமைக்கு அப்புறம் ஒரு நாள் வருகிறது. சொல்லுங்கள் கட்டாயம் என்ன இருக்கிறது? ஒரு பழைய ஒரு பிரசங்கியார் பயங்கரமாக இந்த சப்ஜெக்டில் பேசியிருக்கிறார் இல்லையா? டுடே இஸ் ஃப்ரைடே பட் சண்டே இஸ் கம்மிங் அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், ஆனால் ஞாயிறு கட்டாயம் வரப்போகிறது இல்லையா? ரொம்ப அற்புதமான விஷயம். ஆனால் இங்கே சங்கீதக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? தொய்ந்து போகிறது, ரொம்ப சோகமாக இருக்கிறது. சோகமான நிலைமையில் எப்படி யோசிக்கிறாரு? இதுக்கும் ஆண்டவர் விளக்கை ஏற்றுகிறார் என்பதற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை இப்பொழுது இந்த நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஆராதனை முடிப்பதற்குள்ளதாக கர்த்தர் உங்கள் விளக்கை கட்டாயம் ஏற்றுவார். உங்கள் இருளை கர்த்தர் வெளிச்சமாக என்ன செய்வார்? மாற்றுவார். இப்பொழுது கவனிக்க வேண்டும். 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலேருந்தே கவனிப்போமே. காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடு சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி என்ன செய்கிறது? பாண்டர்ஸ், யோசிக்கிறது, திங்க் பண்ணுகிறது. என்ன யோசிக்கிறது? யோசித்து என்ன வருகிறது? 7ஆம் வசனத்தில் ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ. இந்த சோகத்தில் வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சந்தேகம் வந்துடும். சொல்லுங்கள், என்ன வந்துருங்க? நிறைய சந்தேகம் வரும். அதில் ஒரு சந்தேகம் இவர் சொல்கிறார், நிறைய விஷயம் சொல்கிறாரு. முதல் விஷயம் எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளி விடுவாரோ. ஹேஸ் காட் ரிஜெக்டட் மீ ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறார். ரிஜெக்ஷனுங்கிறது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுறோம், ஆனால் அந்த வேலை கிடைக்கலன்னா எப்படி ஃபீல் பண்ணுறோம் இல்லையா? ரிஜெக்ஷன் தானே. இந்த நீ தேவையில்லைன்னு சொல்கிறத தான் வேறு விதமாக பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். பொண்ணு பார்த்துட்டு போகிறாங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் ஜாப் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி இருக்கிறது அவங்களுக்கு? அதனால தான் பல முறை சொல்கிறது, பிடிச்சி தேவ சித்தமாக இருந்தால் தான் பார்க்கணும். நான் சொல்கிறது புரிகிறதா? பிடிச்சி தேவ சித்தமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு தெளிவடைஞ்சதுக்கப்புறம் தான் போய் பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்ணும் இல்லையா? சும்மா போய் சாப்பிட்டுட்டு வேண்டான்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. அவங்க அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணோம் இல்லையா? இல்லைப்பா, பொண்ணு மாத்திரம்தான் ஃபீல் பண்ணுதான். எங்களை எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அந்த தாடி பையன் வேண்டான்னு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறது. சரி எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ரிஜெக்ஷனுங்கிறது இருக்கிறது இல்லையா? சில நேரத்தில் பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது, போ உன்னை எனக்கு பிடிக்காது, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு பெற்றோர் சொல்லிட்டாங்கன்னா, அந்த காலத்து பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க? அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. உன்னை எனக்கு பிடிக்கல, போ அப்படின்னு சொன்னால் ஃபோனை கூடன்னு எடுத்துகிட்டு போயிடுவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இப்போ இருக்கிற பிள்ளைங்கள போன்னு சொன்னால் போயிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எப்படி இருக்க வேண்டியதாக இருக்கிறது? கவனமாக இருக்க வேண்டியது. இதெல்லாமே ரொம்ப உனக்கு அப்பா ஒன்று பிடிக்காது போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அது சில நேரங்களில் அது எளிமையாக எடுத்துக்கிறாங்க, சில நேரத்தில் அது உள்ள ஒரு வடு மாதிரி என்ன ஆயிடுது. பிற்காலத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்பொழுது அப்போ மறுபடியும் மைண்டு சொல்லுது, உன் அப்பாவே சொன்னான் இல்லையா, 3.5 வயசுலேயே உனக்கு சொல்லிட்டாங்க, உனக்கு தான் புரியல, இத்தனை வருஷம் ஒன்றா என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்படின்ட்டு. பாஸ்ட் இல்லாட்டாலும் நீங்கள் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இப்போ we are living in a complicated world. ஒரு பிரசங்கியார் சொன்னது எனக்கு நினைவு, பீப்புள் ஆர் மோர் காம்ப்ளிகேட்டட் தேன் யூ திங்க். ஜனங்கள் நாம் இருக்கிற நல்லா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை, ஏகப்பட்ட குழப்பங்கள் அவர்களுக்குள் இருக்கிறது. கர்த்தர் தான் விளக்கை ஏற்ற முடியும், அவர் தான் வெளிச்சத்தை என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். இன்றைக்கும் பாருங்கள், உளவியல் ரீதியாக நிறைய இடத்துல கவுன்சிலிங் சென்டர் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க அல்லவா? அங்கே போனோம்னா சைல்டுஹுட்டை தான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? சைல்டுஹுட் எப்படி இருந்தது, சைல்டுஹுட்டில் என்ன பாதிப்பு வந்தது, அதை நம்ம குறையாக சொல்கிறோமா? இல்லை, சைல்டுஹுட்டில் பாதிப்பு கட்டாயம் புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் சங்கீதக்காரன் சொன்னதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அல்லவா? என் சிறு வயது தொடங்கி என்னை அவர்கள் மிகவும் நெருக்கினார்கள், ஆனாலும் மேற்கொள்ளாமல் போனார்கள். வயதிருந்து சொல்லுங்கள், என் சிறு வயது தொடங்கி என்னை மிகவும் நெருக்கினார்கள். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன் அந்த சப்ஜெக்ட் பேசுகிறோம்? காரணங்கள்லாம் இருக்கிறது இல்லையா? சின்ன வயசில் அப்படி பண்ணிட்டாங்க, ஆமாம் அது கஷ்டம்தான், அது பண்ணியிருக்கக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லுகிறேன், சிறு வயது தொடங்கி என்னை நெருக்கினார்கள் என்பது உண்மை.
ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் அவர்கள் என்னை மேற்கொள்ளாமல் இருந்தார்கள், மேற்கொள்ள முடியாமல் போனார்கள். காரணம், ஜெயித்தவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அதை கட்டாயம் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு கட்டாயம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். பாருங்கள் 7ஆம் வசனத்தில் நம்ம அதை கவனிக்கிறோம். ஆண்டவர் நித்திய காலமாய், அதாவது நித்திய காலம்னு ஏன், அதான் ஆங்கில வார்த்தை ஃபார் எவர்னு இருக்கிறோம். ஃபார் எவர்னு சொன்னோம்னா இந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, இனி ஜென்மத்துக்கு நம்மளால மீண்டு வரவே முடியாது. அதனால் நித்திய காலம், நித்திய காலம்னா என்ன அர்த்தம்? ஃபார் எவர்னு அர்த்தம். அதாவது உதாரணத்தை இவ்விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆல்வேஸுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க இஸ் ஆல்வேஸ் லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் நெவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்வேஸ்னு அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டிங்கன்னா எப்போதுமேன்னு அர்த்தம். சொல்லுங்கள், எப்போதுமே. இப்போ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உதாரணத்துக்கு இவங்க எப்போவுமே லேட்டு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அடுத்த வாரம் லேட்டாக வந்துட்டு என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் தான் எப்போதுமே என் வாழ்க்கையில் திருந்தறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கலையே, எப்போதும் எப்போ பார்த்தாலும் இல்லையா, அவர் எப்போவுமே அப்படி தான் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்காரர் சொல்ல, இன்றைக்கு மாத்திரம்தான் அப்படி இருந்தேன், நேற்று நல்லா தானே இருந்தேன். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ இவர் ஏன் அப்படி பேசுகிறாருன்னு சொன்னோம்னா, இருக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் நித்திய காலமாக என்னை தள்ளிவிட்டாரோ அப்படின்னு சொல்கிறார். அடுத்த கேள்வி சொல்கிறாரு, இனி ஒருபோதும் தயவு செய்ய மாட்டாரோ, அவ்வளோதான், இனி நமக்கு ஃபேவர் வருவதற்கு வாய்ப்பே இல்லையோ. அடுத்த வசனம் என்ன சொல்கிறாரு, அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ பிற்பாடு இல்லையா, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. அடுத்தது, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று. இந்த எண்ணங்களெல்லாம் எதனால் வருகிறது? இரவு இல்லையா, லிட்ரலாக நைட் கிடையாது, டார்க் நைட் ஆஃப் த சோல். ஆத்மாவில் என்ன இருக்கிறது? ஒரு கலக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. அதான் சனிக்கிழமை ஏன் வச்சுருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, சனிக்கிழமை இல்லை, எந்த சனிக்கிழமை? இயேசு வெள்ளிக்கிழமை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார், இன்னும் உயிர் தளவில்லை. சனிக்கிழமை உட்காந்துருந்தால் இந்த எண்ணங்களெல்லாம் கட்டாயம் வரும். அவ்வளோதான், போயிட்டார், அவரே போயிட்டார். இனி நம்மெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார்னு நினச்சோம், அவரே போயிட்டார். அவருக்கே இந்த நிலைமைன்னா நமக்கெல்லாம் எந்த நிலை? அற்புதம் செய்து கடல் மேல் நடந்தவரே இப்போ அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறார்னா, நம்மெல்லாம் வாழ்க்கையில் எந்த மூளைக்கு நம்ம எல்லாம் என்றெல்லாம் எண்ணங்கள் வரக்கூடியது இருக்குதா இல்லையா? இருக்கிறது. இப்போ 9ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், பிராக்கெட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்க, இது பாட்டுங்கிறதுனால என்னன்னு போட்டு வச்சுருக்காங்க, சேலான்னா என்ன அர்த்தம் இல்லையா? மறுபடியும் வாசிக்கணும்னு அர்த்தம். மறுபடியும், அதாவது ஸ்டாப் அண்ட் பாண்டர்னு அர்த்தம். நிறுத்திட்டு இப்போ சொன்னதை திரும்ப வாசிக்கணும் இல்லையா? இந்த கவிதை வாசிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? கவிதை வாசிக்கிறவங்க ஒரு எம்பசிஸ்க்காக ஒரே லைனை திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அது தெரியாமல் ஒரு பையன் என்கிட்ட உட்காந்து பேசிட்டு, அந்த ஆள் எதுக்கு ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு இல்லையா? அடுத்த லைனுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதான் விஷயம் புரியலான்னா அப்படி தான் நம்ம பேசுவோம். இப்போ சேலான்னு எதுக்கு போட்டிருக்கிறது அப்படின்னா, அந்த 9ஆம் வசனத்துலேயே நிறுத்திட்டு மறுபடியும் ஆரம்பித்து பாருங்கள். 7ஆம் வசனத்துலேருந்து இந்த கேள்வி 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 இருக்கிறது அல்லவா, இதுக்கெல்லாம் பதில் இருக்குதான்னு பார்ப்போம் இல்லையா? உதாரணத்துக்கு, ஆண்டவர் நித்திய காலமாக தள்ளிவிடுவாரோ, ஆஸ் யூ ரிஜெக்டட் யூ ஃபார் எவர் இல்லையா, நித்திய காலமாக உங்களை வெறுத்து தள்ளுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதில் எப்படி இருக்கிறது? பைபிளில் வாசிச்சிருக்கீங்களா? இப்போ சூழ்நிலை கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? இதை இவ்விதம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு 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 கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, உடனே நம்ம கிறிஸ்தவர்கள் பொதுவாக என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சுருப்போம், அதனால தான் இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் பாவமே செய்யலையோ இதுக்கு முன்னாடி? நான் சொல்கிறது சிந்திக்கிறீங்களா இல்லையா? இப்போ பாவம் செஞ்சிருப்பீங்க, அதனால தான் இது. யார் தான் செய்யாமல் இருக்கிறான்? எல்லாரும் தான் என்ன செஞ்சுருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பாவத்தினுடைய விளைவு வரும் என்று சொன்னால், நீங்களும் நானும் தாங்க முடியவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் ஆனால் அப்படி தான் யோசிக்க தோணும் இல்லையா? ஒருத்தருக்கு பலவீனம்னு வந்த மாத்திரத்தில், இதுதான் யோபினுடைய நண்பர்கள் இருக்காங்கல்லவா, அவங்க ஒரு ஃபிலாசபி வச்சுருக்காங்க. பல தடவை நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ஃபிலாசபினுடைய சுருக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நம்ம ஊருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். நன்மை செய்தால் நன்மை, சொல்லுங்கள், நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. இது லாஜிக்கலி கரெக்டு தான். ஆனால் இவங்களுடைய கன்க்ளூஷன் எப்படி வருகிறது என்று கேட்டால், அங்கே தான் கொஞ்சம் தப்பாக இருக்கிறது.
யோபினுடைய வாழ்க்கையை பொறுத்த மாட்டில் நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை. இப்பொழுது உம்முடைய வாழ்க்கையில் தீமை நடந்திருக்கிறபடினால் நீர் என்ன தான் பண்ணியிருக்கணும்? தீமை தான் பண்ணியிருக்கணும். இதே ஃபிலாசபி எடுத்து இயேசுக்கு வைப்போமே இல்லையா? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். ஆனால் அவரை கொண்டு போய் எங்கே போட்டார்கள்? சிலுவையில் அறைந்தார். அப்படி என்றால் அவர் என்ன தான் செய்திருக்கணும்? அதனால தான் கீழே இருக்கிறவங்க அப்படி பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாரையும் அவரால் ரட்சிக்க முடிஞ்சது, ஆனால் தன்னைத்தான் ரட்சிக்க அவரால் முடியல. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு மரணம் வரும் என்று சொன்னால் இவர் நல்லவரே அல்ல. பவுலுடைய வாழ்க்கையிலும் சொல்கிறாங்க, கப்பல் சேதம் நடைபெறுகிறது. அந்த கப்பல் சேதத்தை தாண்டி இல்லையா கரை சேர்ந்து விடுகிறார்கள். சேர்ந்த மாத்திரத்தில் குளிர்கிறது. படிச்சிருக்கீங்களவா அப்போஸ் நடவடிக்கையில்? அப்போ வந்து நெருப்பு மூட்டுறாங்க. பவுல் வந்து விறகு எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாரு. விறகு எடுத்துகிட்டு வரும்பொழுது ஒரு பாம்பு கையை பிடிச்சிக்கிச்சு இல்லையா? அப்போ பாம்பு கை பிடிச்சோன்னே மறுபடியும் அதை பெருசாக சட்டம் பண்ணல. அவர் அதை அக்னியில் என்ன செஞ்சிட்டார்? உதறிட்டார். இப்போ எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இவருக்கு பாம்பு கடிச்சிருச்சு, இவன் படுவாவியாக இருக்கிறான், அதனால தான் கடலுக்கு தப்பி வந்தாலும் கர்மம் இவனை விடலை, எங்கே வந்து கவி இருக்கிறது இல்லையா? அப்போ சீக்கிரம் ஒரு நுரதள்ளி சாவார்னு உட்காந்துருந்தான். பைபிள் சொல்லுகிறது அவனுடைய முகம் என்ன இருக்கிறது? பிரகாசமானவங்க. இவங்க அப்படியே ஒப்பீனியன் மாற்றிடுறாங்க. பாம்பு கடிச்சும் இவர் சாகலை அப்படின்னம்னா இவர் ஒரு மிகப்பெரிய சாமியார். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடியும், இவர் ஒரு மிகப்பெரிய. உடனே அந்த கண்ணோட்டத்தில் வந்து எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னா பவுல் ஜோம் பண்ணுறார், சோகமாயிருச்சு. அந்த ஊரில் இருக்க எல்லாருக்கும் ஜோம் பண்ணுறாரு. எல்லாருக்கும் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இப்படியும் பேசுவாங்க. அதனால் யாரோ பேசுனதை கருத்து நீங்கள் வருத்தப்படணும்னு வருத்தமாக தான் இருக்குது. இப்படியெல்லாம் பேசிட்டாங்களேன்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் சொல்லுகிறேன், அவங்க இப்படியும் பேசுவாங்க இல்லையா? அப்படியே காத்துட்டு இருப்பாங்க, இவன் எப்போ கீழே விழுவான். நீங்கள் விழாமையே நிற்கும் பொழுது உங்கள் காலில் வந்து அவங்க விழுந்துருவாங்க. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆகினால சோர்ந்து போயிடக்கூடாது. ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு சாத்தியம்தான். நித்திய காலமாக தள்ளி விடுவாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நித்திய காலமாக எப்படி தள்ளுவார்? வெளியே வாய்ப்பே கிடையாது. என்னிடத்தில் வருகிற ஒருவனை ஆகிலும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வருகிற ஒருத்தரையும் நான் புறம்பே தள்ளுவது கிடையாது. பாருங்கள், அந்த லெப்பர்சி பேஷண்ட்ஸ் வர்றாங்க அல்லவா, தொழுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசு நேரத்தில் வர்றாங்க. இயேசு நேரத்தில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, அவங்க அங்கே வந்தாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க என்ன செய்வான்? விலகி போயிடுவான். அவன் வரும்பொழுதே அசுத்தம் அசுத்தம்னு சொல்லிட்டு தான் என்ன செய்யணும்? வரணும். அந்த சத்தத்தை கேட்டோம்னா ஆட்களெல்லாம் என்ன செய்வாங்க? விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இயேசு நேரத்தில் வர்றாரு. வந்த உடனே அவர் சொல்கிறார், உமக்கு சித்தமானால் என்னை நீர் என்ன செய்யணும்? சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது, இயேசு கரத்தை நீட்டி தொட்டு சுகப்படுத்தினார். வயதிலிருந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், இயேசு தொட்டு தொட்டு. ஏன் தொட்டுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம்? அவங்களுடைய சூழ்நிலையை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நல்லா இருக்கிற ஆட்கள் கூட கொஞ்சம் என்ன செய்வாங்க? விலகி போயிடுவாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், மறுபடியும் இயேசு வல்லமை இருக்கிறது. எந்த அளவுக்கு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால், போ உன் விசுவாசத்தின்படியே ஆகக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா, தூரத்தில் வரும்போது அங்கேயே நில்லை, அப்படியே வாங்கிட்டு அப்படியே போயிரு அப்படின்னு சொன்னாலும் அவனுக்கு என்ன உண்டாயிரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவனை கிட்ட வர விட்டு அவனை தொட்டு சொஸ்தப்படுத்துகிறார். இவரா உங்களை தள்ளி விடுவார்னு நினைக்கிறீங்க? தள்ளி விடுவதற்கு பின்ன ஏன் இப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், என்ன பண்ணுறது? சூழ்நிலை நிமித்தமாக அப்படிதான் எண்ணம் வருகிறது. நான் சொல்கிறேன், அந்த எண்ணத்திற்கு ஒரு பதில் இருக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ. வேகமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன், 1000 தலைமுறை மட்டும் இரக்கங்களை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். எத்தனை தலைமுறைங்க? 1000 தலைமுறை. அடுத்த வசனம் எப்படி இருக்கிறது? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ. சீஸ் அப்படின்னு ஆங்கில வார்த்தை இருக்குது. ஆஸ் அ லவ்விங் கைண்ட்னஸ் ஆஃப் காட் சீஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னு மறுபடியும் ஃபார் எவர்ங்கிற வார்த்தை சொல்லிகிட்டே இருக்கிறார். சங்கீதம் 136 மனதில் வைப்பீர்கள் என்று சொன்னால், எல்லாம் அடுத்த வரி என்ன சொல்லும் என்று கேட்டால், கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், ராஜாதி ராஜனை துதியுங்கள், நமக்கு சிலிண்டர் தருவரை துதியுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? அவங்களுக்கு ஆண்டவன் நன்மை செஞ்சார், அதை சொன்னார். நமக்கு என்ன நன்மை செய்கிறவரை நம்ம என்ன செய்கிறோம்? இது வரைக்கும் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறவரை துதியுங்கள். ஆமாம், இன்றைக்கி மதியானம் நல்ல சாப்பாடை தருகிறவரை துதியுங்கள். நான் சொல்லுவேன், கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா, இன்றும் உள்ளது, என்றென்றைக்கும் உள்ளது. இவர் சூழ்நிலை நிமித்தமாக
அதுவே நின்று போயிடுச்சான்னு சொல்கிறார். அதுவே சூரியன் உதிக்குமா? என்ன நான் இதில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சூரியன் உதிக்குமா? கட்டாயம் என்ன தான் செய்யும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. நான் பிரச்சாரம் செய்யவில்லை, நான் வசனத்தை சொல்லி கொண்டு இருக்கிறேன். இவர் சோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோதான், இனி அது உதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லுகிறேன், இல்லை இல்லை இல்லை, அப்படி தான் அவர் பேசுகிறார். கிருபை அற்று போயிடுச்சோ? கிருபை அற்று போவதற்கு வாய்ப்பே. மலைகள் விலகினாலும், சொல்லுங்கள் சொல்லுங்கள், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உன்னோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். இல்லையா? கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் மனதுருகுகிற கர்த்தர்? மனதுருக்கம்னா என்ன அர்த்தம்? உங்கள் கஷ்ட நஷ்டத்தை, ஏன் கஷ்ட நஷ்டத்தையும் புரிந்து, உன் கஷ்டம் எனக்கு புரியுது, நான் என்ன பண்ண முடியும், என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாதே அப்படின்னு மனுஷங்க சொல்லுவாங்க. இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், உன் கஷ்டம் எனக்கு புரிகிறது, உன்னுடைய மன கஷ்டம் வருத்தம் எனக்கு புரிகிறது, ஆகினாலே அப்படிப்பட்ட உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஸ்திரியே அழாதே, கவலைப்பட வேண்டாம். நம்ம பாடின மல்லமா, வேண்டாம் வேண்டாம். வேறு வெளியில் யாரோ தப்பாக நினச்சிக்க போகிறாங்க. நான் சொல்ல புரிகிறதா? வேண்டாம் வேண்டாம், அழுதிட வேண்டாம். ஏன் அழுதிட வேண்டாம்? இல்லையா, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் போயிட்டாரு. சொல்லுவாங்க, அழுக வேண்டாம், அவர் எங்கேயும் போகல, எங்கே தான் இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது என்ன சொல்கிறாரு பாருங்கள், கிருபை அற்று போயிற்றோ, வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றோ. பாருங்கள், எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? இப்போ இன்னொரு கேள்வி, நம்மளை மறந்துட்டாங்க, நம்மளை எல்லாரும் என்ன செஞ்சாங்க? இது எல்லாருக்குள்ள வருத்தம் இருக்கிறதா? இல்லை எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலன்னு என்னாச்சு? மறந்துட்டாங்க. நம்மளாம் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க ஒரு பத்திரிக்கை தான் கொடுக்கல, நீங்கள் கட்டாயம் இருக்கணும். அவங்க வீட்டில் இன்னொரு கல்யாணம் வரும், நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? நம்மளை மறந்துட்டாங்க. நம்மளை யாருமே என்ன செய்யறதில்ல. சிலர் வீட்டில் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அவங்க பெரியவங்க வித்தியாசமாக யோசிப்பாங்க. இல்லையா? நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்கல அப்படின்னு விட்டிங்கன்னா அவ்வளோதான், பெற்று வளர்த்த என்ன பிரயோஜனம்? இல்லையா? எல்லாரும் நம்மளை என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. காலையிலேருந்து ஒரு டீ கொடுத்தாங்களா? இல்லையா? இவங்க ஒன்று அவங்க கொடுத்துருப்பாங்க, இவர் மறந்துருப்பார். அப்படியும் வாய்ப்பு இருக்கிறது. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்? மனுஷனாக இருக்கிறதுனால, இல்லையா, இந்த எண்ணங்கள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனுஷன் மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். தேவன் உங்களை மறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், தாய் தன் பிள்ளையை, பாலகனை மறப்பாலோ? ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்றால், கேன் அ நர்சிங் மதர் ஃபர்கெட் ஹர் சைல்டு? பால் கொடுக்கக்கூடிய தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ? பொதுவாக மறக்க மாட்டாங்க. அப்படி அவள் மறந்தாலும் நான் ஒன்று என்ன செய்வதில்லை. இன்னொரு இடத்துல தாவீது சொல்கிறார், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். Even if they have rejected me, God will always accept me. அவர்கள் என்னை வேண்டாம் நிராகரித்தாலும் அவர் என்னை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? இல்லை, மறக்கலை. கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ? சிலருக்கு இப்படி இருக்குது, ஆண்டவருக்கு என் மேலே கோபம், அதனால தான் என் ஜெபத்தையே கேட்க மாட்டேங்கிறாரு. ஆண்டவருக்கு என் மேலே என்ன இருக்குதுங்க? கோபம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் திடீர்னு இருக்கும்போது நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இன்னொருத்தரோடு பேசிகிட்டு இருக்கிறார். ஓ, அப்போ இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது. திரும்ப நீங்கள் கூப்பிட்றீங்க, அடிக்குது, என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? எடுக்க மாட்டேங்குது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறது? உங்கள் ஃபோனை மாத்திரம் என்ன செய்கிறது இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கும் ஜெபத்தையெல்லாம் கேட்குறாரு. அவங்கெல்லாம் சாட்சி சொல்கிறாங்க, நீங்கள் ஜோம் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு மாத்திரம் ஒன்றுமே. இதுலேருந்து என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. நான் சொல்கிறது புரிகிறதா? இப்போ வந்தவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, என்ன மாத்திரம் மறந்துட்டார். எப்படிங்க? என்ன மாத்திரம்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நினைவு கூர்ந்தார்னு இருக்கிறது. வாசிங்கள், கர்த்தர் என்ன செய்தாருங்க? அப்போ நோவாவின் குடும்பத்தை நினைவு கூர்ந்தார்னு இருக்கிறது அல்லவா? சாராளை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். 1ஆம் தேதி காலையில் அந்த வசனங்களை, ராகேலை கர்த்தர் என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர் மறந்துட்டார், திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு என்கின்ற அர்த்தத்தில் அல்ல. அவர் நினைவாகவே இருக்கிறார், சரியான நேரத்தில் இடைபடுவார். சொல்லுங்கள் சொல்லுங்கள், அவர் எப்படி இருக்கிறாருங்க? நினைவாகவே இருக்கிறார். இப்போவும் உங்களை நினச்சிட்டு தான் இருக்கிறாருங்க. பக்கத்துக்குள்ளே பார்த்து சொல்லுங்கள், இப்போவும் உங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நினச்சிட்டே தான் இருக்கிறார். எந்த வகையில்? காட் இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் பர்சன் இருக்கிறது அல்லவா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆசிரிக்கீங்களா? கர்த்தர் நம்மை. ஆனால் இவர் வருத்தத்தின் விளைவு எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால்,
ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, மறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் என்ன வார்த்தை வருகிறது, சேலா நிறுத்திட்டு, இல்லை இதை முன்னே இருந்து ஆரம்பித்து யோசித்து பார்த்தோம்னா இல்லையே, அப்படி இல்லையே, மறக்க மாட்டார், நிராகரிக்க மாட்டார், வாக்கு தத்தங்கள் ஒளிந்து போவதற்கு வாய்ப்பு இல்லையே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்ன செய்யாது, ஒழியாத, கிருபை நிலை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லையே, பின்ன ஏன் இப்படி எனக்கு எண்ணம் வருகிறது, சனிக்கிழமை, வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறது அர்த்தம் புரிகிறதெல்லாம் இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி தான் எண்ணம். 10ஆம் வசனம் வரும்பொழுது அவரை புரிஞ்சுக்கிறார். இப்போ கவனிக்க வேண்டும், கர்த்தரின் விளக்கை ஏற்றுகிறார். இவ தான் கவனிக்கணும். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் என்ன செய்வேன். இப்போ அவர் சொல்கிறார், ஏன் இப்படி நான் யோசிக்கிறேன், இது என்னுடைய பலவீனம் என்று சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில். ஆனாலும், அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். ஆனாலும் சொல்லும் பொழுது இங்கே தான் நம்ம கவனிக்கக்கூடிய மாற்றம் வருகிறோம். சொல்லுங்கள், இது வரைக்கும் புலம்பிகிட்டே இருக்கிறாரு, சந்தேகமாகவே பேசுகிறாரு, பயமாகவே பேசுகிறாரு. தேவனை நினைத்தாலே எனக்கு எப்படி இருக்கிறது, ஐ எம் டிஸ்டர்ப்ட் when I think about God அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் 10ஆம் வசனத்தில் வரும்பொழுது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், நீங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட மாற்றம் வந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களையெல்லாம் யோசிப்பேன். இப்போ நல்லா சத்தமாக வாசிக்கணும். 13ல், தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் அப்படின்னு சொல்கிறார். இதே ஆள் தான் 7ஆம் 8ஆம் வசனம் பாடினாரா? சொல்லுங்க, நான் சொல்கிற விஷயம் புரிகிறதா? 13ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, நம்முடைய தேவனை போல. இதே ஆள் தான் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் நித்திய காலமாக என்னை, இல்லையா, கிருபை போய்விட்டதோ, அது போய்விட்டதோ, இது போய்விட்டதோ. அப்போ 13ஆம் வசனம் வரும் பொழுது தோணே மாறிடுச்சு. சொல்லுங்கள், என்ன மாறிடுச்சுங்க, தோணே மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, வார்த்தை என்ன செய்கிறது, மாறுகிறது. தள்ளிவிட்டாரோ, தள்ளி விடுவாரோ, நித்திய காலமாக என் மேலே என்னை மறந்துடுவாரோ, என்னை நினைக்காம போயிடுவாரோ, என் மேலே கோபமாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் திடீர்னு சொல்கிறார், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார். எப்படி இந்த மாற்றம் வந்தது என்று கேட்போம் என்று சொன்னால், தேவரீர் என் விளக்கை என்ன செய்கிறீர், ஏற்றுகிறீர். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு இது விளக்கம் சொல்லும்படியாக இருக்கிறேன். தேவரீர் என் விளக்கை என்ன செய்கிறீர், ஏற்றுகிறீர். நான் சொல்கிறேன், அதை இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இருட்டு இருக்கிறது, இருட்டில் டார்ச் லைட் வச்சுருக்கீங்க, அது லைட் எரியல, ஆனால் லைட் எரியாட்டாலும் நல்லா பாருன்னு என்ன தெரியும். நான் சொல்வது கொஞ்சம் பேருக்கு புரிகிறது என்று நம்புகிறேன். இருட்டாக இருக்கிறது, இருட்டில் கையில் டார்ச் வச்சுருக்கிறீங்க, அந்த டார்ச் எரியவும் மாட்டேங்குது, ஆனால் அது டார்ச் இருக்குதுங்கிறதுனால இப்படி பண்ணுறதுனால என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. விளக்கு இருக்கிறதுங்க, ஆவி இருக்கிறது, தொய்ந்து போய் இருக்கிறது, சோர்ந்து போய் இருக்கிறது. அந்த சோர்ந்து போன தொய்ந்து போன நிலைமையில் உங்களுடைய கேள்வியும் தப்பாக தான் இருக்கும், பதிலும் தப்பாக தான் இருக்கும். அந்த நிலையில தான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் விளக்கை ஏற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த விளக்கு ஏற்றுனதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் அற்புதமாக என்ன செய்கிறார், சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை வாசிப்பதற்கு இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். பாருங்கள், 77 அப்படி கை வைத்துக் கொள்ள வேண்டாம். 36வது சங்கீதத்துக்கு நீங்கள் திருப்புவீர்கள் என்று சொன்னால், இதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, அதை நாம் பார்க்கும்படியாகவும் இருக்கிறோம். சங்கீதம் 36வது சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்றால், எல்லாரும் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் எதை காண்கிறோம், இன் யோர் லைட் வி சி லைட்னு சொல்கிறார். இந்த வெளிச்சம் இருந்தால்தான், இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சாலும் வெளிச்சம் இல்லைன்னா உங்களால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நமக்கு ஆடட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்முடைய மனக்கண்ணை என்ன செய்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் 2 அற்புதம் செய்யணும். ஒன்று, நம்ம கண்ணை திறக்கணும். 2வது, திறந்த கண்ணு பார்ப்பதற்கு என்ன கொடுக்க வேண்டும், வெளிச்சம் கொடுக்க வேண்டும். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வெளிச்சத்தில் நாங்கள் எதை காண்கிறோம்,
வெளிச்சம் காண்கிறோம். விளைவு என்னவென்று கேட்டால், கைவிட்டு விட்டாரோ, என்னை நினைக்காம போயிடுவாரோ, என்னை நிராகரிச்சிட்டாரு, இனி என் வாழ்க்கையில் நான் தலை நிமிர்ந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நீதிமொழிகள் 20:27 என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், மனுஷனுடைய தீபம், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அதனுடைய மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், த லைட் ஆஃப் காட் பெனிட்ரேட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மேன் என்று இருக்கிறது. அது ரொம்ப அற்புதமான வார்த்தை. பரிசுத்த தேவனுடைய வார்த்தையானது மனிதனுடைய ஆவியை உருவி அவனுக்குள் வெளிச்சத்தை என்ன செய்கிறது, ஏற்படுத்துகிறது. இதை காட்டிலும் ஒரு சிம்பிளான அற்புதமான வசனம் இருக்கிறது. வாசித்தோம்னா அதை விளங்கிக் கொள்ளலாம். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமான வார்த்தையை நாம் வாசிப்பது நல்லது. சங்கீதம் 119வது சங்கீதம். இதையெல்லாம் உதாரணப்படுத்த போகிறோம். உதாரணப்படுத்தும் பொழுது இதையெல்லாம் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 130வது வசனத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான வார்த்தை. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை உணர்வுள்ளவனாக. எப்படிங்க இந்த ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் வந்தது? சோகமாக பேசிட்டு இருந்தவர் நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? 14ஆம் வசனம் ஒருவேளை சிலருக்கு ஞாபகமாக இருக்கலாம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, எங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். எப்படி இந்த ஒரு மாற்றம் வந்தது? சோகமாக இருந்தவர் எப்படி இப்படி சந்தோஷமாக மாறுறாரு? வருத்தத்தில் பேசிட்டு இருந்தவர் எப்படி இப்படி வாழ்க்கையில் ரொம்ப உற்சாகமாக பேசுகிறாரு? காரணம் என்னவென்று கேட்டால், சங்கீதம் 119, 130 இப்பொழுது இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதையை என்னவாக மாற்றுகிறது? உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது. ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால், தி என்ட்ரன்ஸ் ஆஃப் யுவர் வேர்ட் பிரிங்ஸ் லைட் and it gives understanding even to the simple என்ன இருக்கிறது. அதாவது வசனத்தினுடைய பிரவேசம் பேதையை என்னவாக மாற்றுகிறது? ஞானியாக. இது எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? இன்றைக்கி நீங்கள் என்னோட சிந்திப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்று கேட்டால், அதாவது வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் இருள் அகன்று போகிறது அல்லவா? இன்னும் சயின்ஸ் எல்லாம் படித்து நல்ல அதை குறித்த அறிவுள்ளவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்க. டார்க்னஸ்ன்னு சொன்னால ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டுன்னு தான் சொல்கிறாங்க. வெளிச்சம் இல்லாததுனால தான் என்ன வருகிறது? இருள் வருகிறது. சரி, இப்போ வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் இருள் எவ்வளவு நீங்குகிறதுன்னு தெரியும், எவ்வளவு வேகமாக நீங்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆமாம், பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு இருட்டான அறை, சொல்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டாம், இருட்டான அறையில் பாருங்கள், ஒரு லைட்டு போட்ட மாத்திரத்தில் அங்கிருந்த இருட்டு என்ன செய்கிறது? வேகமாக போயிடுது. அப்போ அதை கால்குலேட் பண்ணுறாங்க, எவ்வளோ வேகமாக போகுதுன்னு கால்குலேட் பண்ணும் பொழுது இந்த ஒரு எண்ணிக்கை சொல்கிறாங்க. 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இருள் அந்த இடத்தை விட்டு நீங்குகிறது. எவ்வளோ லட்சம் கிலோமீட்டருங்க? நம்ம டிவிஎஸ் 50ல் 40ல் போகும் பொழுது முடி டோப்பாக காணாமல் போன ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ இருள் ஏன் இதை நான் இங்கே நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதில் ஒரு அற்புதமான சத்தியம் இருக்கிறது. வெளிச்சம் வந்த மாத்திரத்தில் இருள் நீங்குகிறது அல்லவா? எவ்வளவு வேகத்தில் நீங்குதுங்க? சொல்லுங்கள் எவ்வளோ வேகத்தில்? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகம். நான் சொல்லுகிறேன், தேவ வார்த்தை உங்களுக்குள் வரும் பொழுது இருள் எவ்வளவு வேகத்தில் உங்களை விட்டு நீங்குகிறது? ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்குறோமா? நான் சொல்கிறேன் போகுது. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள எவ்வளோ வேகத்தில் போகுது இல்லையா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அங்கேயும் இதே பிரின்சிபல் தான் இருக்கிறது. ஆதியில் தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், ரைட்டா? 2ஆம் வசனம் எப்படி இருக்கிறது? பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருந்தது இல்லையா? இந்த 3 பிரச்சனை இருக்கிறது. ஒழுங்கின்மை இருக்கிறது, இருள் இருக்கிறது, அப்புறம் வெறுமை இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது? சொல்லுங்கள் என்ன வார்த்தை? வெளிச்சம் உண்டாக கிடவது. அவர் சொன்ன மாத்திரத்தில் இருள் எவ்வளவு வேகமாக போகிறது? சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற வேகத்தை பார்த்தா 3 லட்சமோ? ஆமாம், அதுவும் கிடைக்கும். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எவ்வளோ வேகமாக போகுது? 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் என்ன செய்கிறது? போகிறதுன்னு ஒரு கணக்கு இருக்கிறது.
நான் சொல்லுகிறேன், அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் என்று கேட்டால், அது பாருங்கள் 14ஆம் வசனமெல்லாம் வரும் பொழுது, பகலை ஆளுவதற்கு சூரியனையும் இரவை ஆளுவதற்கு சந்திரனையும் கர்த்தர் படைத்தார். வெளிச்சத்துக்கு அதை படைச்சார். அப்போ அது 14ஆம் வசனத்தில் தான் வருகிறது, அந்த பக்கத்தில் தான் வருகிறது. ஆனால் இங்கே 3ஆம் வசனத்தில் வரக்கூடிய வெளிச்சம் என்ன? சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன வெளிச்சம்? வார்த்தையினால் வரக்கூடிய வெளிச்சம். வெளிப்படுத்த விசேஷம் ஏசாயா புஸ்தகம்லாம் வரும் பொழுது, இனி சூரியன் தன் வெளிச்சத்தை தராமல், சந்திரன் தன்னுடைய வெளிச்சத்தை தராமல், கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? ஆகினால தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர் என் விளக்கை ஏற்றுகிறார் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலை புரியாமல் கஷ்டத்தின் நிமித்தமாக இனி என் வாழ்க்கையில் விடிவு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையின் பிரவேசம் என்ன செய்கிறது என்று கேட்டால், மனிதனுடைய இருதயத்தில், அவனுடைய உள்ளான மனுஷன்ல ஆண்டவருடைய வார்த்தை விளங்க பண்ணுவதின் விளைவு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். அவன் வாழ்க்கையே கர்த்தர் மறுரூபமாக மாற்றுகிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லவன். விளைவு, நான் அதை இன்னொரு விளக்கம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். எப்படி என்று கேட்டால், த டீச்சிங் ஆஃப் யுவர் வேர்ட் கிவ்ஸ் லைட் ஸோ தட் ஈவன் த சிம்பிள் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்வதை விளையும் கொள்ளவன். ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கப்படும் பொழுது யார் எவ்விதம் சொன்னால் புரிந்து கொள்வார்களோ அவ்விதம் அவர்களுக்கு போதித்து கர்த்தர் அவர்களை அற்புதமாக வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறார். அதனுடைய விளைவு தான் வருத்தமாக பேசிக்கொண்டு இருந்த ஒரு மனிதன் 10ஆம் வசனத்துக்கு அப்புறம் சொல்றாரு, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் அவரே. ஜனங்களுக்குள்ளே நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்ல. இதுக்கும் உயிர்த்தெழுதலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு ஈஸ்டர் தானே, என்ன பிரசங்கம்? எப்போ பார்த்தா அந்த 2 Corinthians 2:14 படித்து தொங்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு யாராவது யோசிச்சிருப்பீங்க. இது சம்மந்தம் இருக்கிறோம், புரிந்து கொள்ளலாம். வெற்றி ஊர்வலம் இருக்கிறோம். இப்போ அந்த 10 பேர் 11 பேர் சனிக்கிழமை இல்லையா, அப்படியே வருத்தத்திலே ஓட்டிட்டாங்க. நைட்டு தூக்கமும் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது இல்லையா, பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. காலையில் இல்லையா, வாரத்தின் முதலாவது நாளிலே இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடைபெறுகிறது. அந்த கல்லறையின் மேல் பூட்டப்பட்டிருந்த சாத்தப்பட்டிருந்த அந்த கல் புரண்டு உருண்டு ஓடுது பார். பாட்டு பண்ணம் அல்லவா, கீதம் கீதம் இல்லையா, பாரோதோ மூடின பெருங்கள் எப்படி ஓடுகிறது, புரண்டு உருண்டு என்ன செய்கிறது, ஓடுகிறது. புரண்டு ஓடுகிறது. கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு என்ன செய்திருக்கிறார், எழும்பியிருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இந்த 2 பேர் இருக்கார், எம்மாவும் இருக்காருங்க. லூக்கா சுவிசேஷம் 24 பேரணும். இதை விளக்கி நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார், இருளை வெளிச்சமாக என்ன செய்கிறார், மாற்றுகிறார் இல்லையா. 24ஆம் அதிகாரம் வரும்பொழுது அந்த 2 பேர் என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்கிறாங்க. எருசலேமில் இருந்து அவர்கள் எம்மா ஊர் என்கின்ற ஒரு ஊருக்கு நேராக என்ன செய்கிறார்கள், அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. அந்த 2 பேர் போயிட்டுருக்கும்போது இயேசுவும் கூட என்ன செய்கிறாரு, வந்து சேர்ந்துக்கிறார். இதெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சேர்ந்துக்கிறார். எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நல்ல வேளை அவங்க கையில் செல்ஃபோன் கிடையாது. ஏன்னா செல்ஃபோன் இருந்துச்சுன்னா ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, பேசிக்கவே மாட்டாங்க இல்லையா. நல்ல வேளை அதெல்லாம் இல்லை அந்த காலத்தில். அவங்க 2 பேரும் சோகமாக அப்படியே உலகமே முடிஞ்சுதுங்கிற மாதிரி போயிட்டுருக்கும் பொழுது இயேசு கூட என்ன செய்கிறார், வந்து சேர்ந்துக்கிறார். சேர்ந்துட்டு ஏன் சோகமாக இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஏன் சோகமாக இருக்கு? அந்த காலமானாலும் சரி, ஒரு காலத்தில் நம்ம ஊரில் அப்படி தான் இருந்தது. சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்னீங்கனாலே அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, பேசலாம் ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் ஒன்றும் கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அப்போ கேட்குறாரு, ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு புதுசா எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் ஊருக்கு புதுசா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, நாங்கள் அவரையே தான் நம்பி இருந்தோம், அவர் மறிச்சிட்டாரு. எனக்கு என்ன சுவாரஸ்யம்னா, இயேசுக்கிட்டே சொல்கிறாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வந்து என்ன ஆகிட்டார், மறிச்சிட்டாரு, அது உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, நாங்கள் அவரையே தாங்க நம்பியிருந்தோம். எப்படிங்க, நாங்கள் அவரையே தான் நம்பியிருந்தோம், அவரே போயிட்டாருங்க அப்படின்னு அவர்கிட்டயே சொல்லும் பொழுது நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள்கிட்டயே வந்து ஒருத்தர் நீங்கள் போயிட்டீங்களாமான்னு சொன்னால் நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? சுவாரஸ்யமாக தான் இருக்குது ஒரு வகையில். ஆனால் கேட்டுகிட்டே நடக்கிறார். அவங்களுடைய வருத்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிறார். அதாவது இது எவ்விதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது லிசன் டு தெம் அண்ட் ஃபீல் தேர் பெயின். அதாவது விடை இவருக்கு தெரியும். விடை இவருக்கு தெரியுமா தெரியாதா? விட அவருக்கு தெரியும். இவங்களுக்கு பதில் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். ஆனாலும் அவங்கள பேச விட்றாரு.
ஏன் பேச விட்றாருன்னு சொன்னோம்னா, பேசும்பொழுது தான் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, வெளியில் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில நொடிகளிலே லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறார் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். இருந்தாலும் அவருடைய வருத்தத்தை கேட்டு அவர்கள் அழுகும் பொழுது உடன் கூட அழுதாலும் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். புரிந்தால் கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லணும். நல்ல பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், அவங்க வருத்தத்தை சொல்லும் பொழுது கொஞ்சம் உட்காந்து கேட்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு பதில் தெரியும், பதில் கட்டாயம் தெரியும். இருந்தாலும் அவங்க சொல்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும், ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்கன்னா, அவங்க சொல்லும் பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது நம்ம சொல்கிறத மதிக்கிறாங்க, நம்மளையும் என்ன செய்கிறாங்க, மதிக்கிறாங்க. வாங்க, ஒரு பிள்ளை வருது, நமக்கு வயசு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, என்ன பிரச்சனைன்னு அவங்க வர்றம்போதே நமக்கு என்ன செய்யும் தெரியும். அழக்கூடாது, அப்படியே நில்லு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு முடியும். இருந்தாலும் பரவாயில்ல, வா. தாய்மார் பண்ணுறதுக்கும் தகப்பன்மார் பண்ணுறதுக்கும் என்ன இருக்கிறது, வித்தியாசம் இருக்கிறது. தகப்பன்மார் அழாதான் அப்படி தான் பேசுவாங்க. தாய் என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா, ஒன்றுமே வந்தோடனே வா அப்படின்ட்டு அவரை தட்டி குடிச்சு என்ன கவலைப்படாத என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவான். அவன் கிள்ளி வச்சுட்டான். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா. ஒரு உதாரணம் இன்னொன்று ஞாபகம் இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர் தான். கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அவர் இருந்த ஊர் அந்த மாதிரி. அவர் ஒரு நாள் அவங்க அம்மாட்ட அழுதுட்டு போனாராம். மூக்கு அடிபட்டு, இல்லை யாரோ அடிச்சிட்டாங்க, கிள்ளி வச்சுட்டாங்கன்ட்டு போய் அழுதுட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக நடந்தது. ஓங்கி ஒரு அடி மூக்கு மேலே, யாருக்கு, பையனுக்கு அடிச்சுட்டு சொன்னாங்களே, இனிமேல் எவனாச்சும் பண்ணானே இந்த மாதிரி அடிச்சுட்டு வா. நான் சொல்ல வேலையும் கொண்டு போய்கிறதா. இந்த மாதிரி நல்ல வேலை அவர் ரசிக்கப்பட்டார். நான் சொல்கிறது புரிகிறதா. எதுக்கு சொல்கிறோம், அவங்க பிரச்சனை கொஞ்சம் கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். கேட்குறாரு, ரொம்ப வருத்தத்தில் சொல்கிறாங்க, அவரையே நாங்கள் நம்பி இருந்தோம், இப்போ அவரே என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டார். இப்போ தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேச ஆரம்பிக்கிறார், 25ஆம் வசனத்தில் ரொம்ப சூப்பராக கான்வர்சேஷன் போகுது இல்லையா. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 2 பேர் வாக்கிங் போகிறீங்க, 3வது வந்தவர் உங்ககிட்ட இப்படி பேசினாருன்னா நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா. புத்தி இல்லாத மந்த இறுதியும் உள்ளவர்களே அப்படின்னு சொன்னோன்னே எப்படி இருக்கும். ஆனால் மறுபடியும் இவங்க ரியாக்ட்லாம் ஒன்றும் பண்ணலை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொல்லக்கூடிய விதம் இருக்கிறது அல்லவா, நமக்கே நல்லா தெரியும். ஆமாம், நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, உண்மை தானே சொல்கிறாங்க என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான மனப்பக்குவத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்ல கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வாருங்கள், 26ஆம் வசனம். கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று வேண்டியதில்லை என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசனம் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள். என்ன செய்கிறாருங்க, எதுக்கு இந்த வசனத்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். விளக்கு எப்படி ஏற்றப்படுகிறது சொல்லுங்கள். விளக்கு எப்படி ஏற்றப்படுகிறது, எப்படி கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. நம்பி இருந்தவர்கள், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவரே போயிட்டாரு, அவருக்கே இந்த நிலைமை என்ன, நாங்கள்லாம் தலை நிமிர்ந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வசனத்தை விவரிக்கிறார். சொன்னங்கள், வசனத்தை என்ன செய்கிறாருங்க, விவரிக்கிறார். விவரித்து காண்பித்தார் என்று சொன்னால் he explained, he interpreted அர்த்தம். அதை விளக்கமாக என்ன செய்கிறாரு, எடுத்து சொல்கிறாரு. இதை நீங்கள் தொடர்ந்து கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 32ஆம் வசனம் வரும்பொழுது தான் இது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க முடியும். பாருங்கள், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு, இப்போ புரியுதா உங்களுக்கு, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா. ஏசு சொல்றார், மங்கி எரிகிற திரியை. அவ்வளோதான், இவங்களை விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் இவங்க பொசுக்குன்னு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் வசனங்களை விளங்க காட்டின பொழுது, எல்லாரும் இணைந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியாது இருக்கிறோம். வசனங்களை விளங்க. நான் சொல்கிறேன், கதைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போவதில்லை. இட் கேன் பி வெரி என்டர்டைனிங், பொழுது போன மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் வசனம் விளக்கப்பட வேண்டும். விளங்க காட்டின பொழுது அவங்க சொன்னால், எங்கள் இருதயம் என்ன செய்கிறது, கொழுந்து விட்டு
எரிகிறது. அது வரைக்கும் மங்கி எரிகிற திரி. இன்னும் சொல்லணும்னா விளக்கு இருக்குதே தவிர எந்த விதத்திலும் வெளிச்சமே இல்லாதபடினால வாழ்க்கையே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் வசனத்தை விளக்க 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 சங்கீதம் 119 130 மனதை வைப்பீர்கள் என்று சொன்னால் தி அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட், உங்களுடைய வார்த்தையினுடைய பிரசித்தம்னு இருக்கிறது அல்லவா தமிழில். ஆங்கில வார்த்தை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தி அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு லேயரை கர்த்தர் எடுக்க 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 ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அற்புதமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இது ஒரே நாளில் நடக்குமா? நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் நடத்த எதையும் செய்ய முடியும். ஆனால் உங்களுக்கு எனக்கும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் சொல்லுகிறேன், சோர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையில் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம் 32ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே இல்லையா இப்போ விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது. விளைவு என்னவென்று கேட்டால் 33ஆம் வசனம் வாசிக்கணும். அந்நேரமே இல்லையா எருசலேமை விட்டு வெளியில் போகிறாங்க. எருசலேம் ஊரை விட்டு தப்பான திசைக்கு போகிறாங்க. இப்போ அந்நேரமே அந்த நேரத்திலேயே உள்ளத்துக்குள்ளே வந்த மாற்றத்தின் விளைவு ரிப்பன்டன்ஸ் என்று சொன்னால் யூ டர்ன் அர்த்தம். நான் சொல்ல மனம் திரும்புதல் என்று சொன்னால் இந்த மனதில் ஒரு திருப்பத்தை கர்த்தர் ஏற்பட்டிருக்கிறபடினால் வேறு திசைக்கு நேராக போய்கொண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் எங்கே நோக்கி வர்றாங்க? எருசலேமுக்கு நோக்கி வர்றாங்க. ஏன் அது சரியான திசைன்னு நான் உங்களுக்கு பின்ன சொல்லும்படியாக இருக்கிறேன். அந்நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய் வாசியுங்கள். 11 அவர்களோடு இருக்கிறவர்களும் கூடியிருக்க கண்டு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு இவங்க சொல்றாங்க, வழியில நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இப்பொழுது வாசியங்கள் எல்லாரும் இணைந்து இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? வருத்தத்தில் சோகத்தில் ஊரை விட்டே போகிறாங்க. இனி கோயம்புத்தூரே வேண்டாம்னு போகும் பொழுது கர்த்தர் உக்கடத்தில் ஜாயின் பண்ணி அவர்களோடு பேசி சத்தியம் புரிஞ்சோன்னு திரும்ப சர்ச் ரோட்டுக்கே வந்து அல்லேலூயா இல்லையா சர்ச்சுக்குள்ளே வந்தோம்னா இயேசுதாமே அங்கே நின்று உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இதை யாருங்க சொன்னது? அவரே சொல்கிறாருங்க. வேற யார் சொல்லணும் நமக்கு? என் சமாதானத்தையே உனக்கு தருவேன்னு சொன்னார் அல்லவா. அவரே வந்து நின்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் போயிட்டாருன்னு அவர்கிட்டயே சொன்னாங்க அல்லவா. அவரே வந்து நிற்கிறார். அவரே வந்து நின்று சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன உண்டாவதாக. நான் சொல்லுகிறேன், இந்த ஈஸ்டர் அன்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே அவரே நம்மிடத்தில் வந்து நின்று தேர்ட் சர்வீஸில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு என்ன உண்டாவதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். விளக்கு மங்கி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான். இந்த வார்த்தையை கேட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதில் ஒரு ஆள் சென்னை வரைக்கும் வந்திருக்கிறார். சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறது தான். சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவர் வந்து தன்னையே சந்தேகப்படக்கூடிய ஒரு ஆள். நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறது தான். அவருடைய காயத்தை நான் பார்க்கணும், விழாவில் என் கையை வைத்து என்ன செய்ய வேண்டும்? பார்க்காத பட்சத்தில் நான் அவரை நம்ப போவது. மறுபடியும் அவரை சந்தேகம்னு சொல்கிறோம். அவர் ஒரு வகையில் சயின்டிஃபிக் மேன் இல்லையா. ஐ வில் நாட் பிலீவ் எனிதிங் வித்தவுட் எனி எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன். அந்த மனுஷனை தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் யாரையும் அமெரிக்காவுக்கு அனுப்பவில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? எங்கே தான் அனுப்பிச்சிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுது? அதுவும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பித்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? கர்த்தர் தமிழர்களை நேசிக்கிறார். அவர்தாமே வந்து நின்று சொல்லுகிறார். தெலுங்கில் சொல்லவில்லை, உங்களுக்கு சமாதானம் என்று. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இது எதுக்கு இப்படி நாம் உற்சாகப்படுத்துகிறோம் என்று சொன்னால், இது கதை அல்ல. அன்றைக்கு சொன்னவர் இன்றைக்கு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் என் வலப்பக்கம் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் புரிந்தால் உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும். இந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்திருக்கிறது? இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே வரலையா, சந்தேகமே வரலையா, சோர்வே வரலையா? எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கு, சோர்வு வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் சாவதற்கு ரெடின்னு ஒருத்தர் சொன்னார்.
அந்த ஆளுக்கு சாவே இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய இருளை கர்த்தர் என்னவாக மாற்றுகிறார்? வெளிச்சமாக மாற்றுகிறார். அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடர்ந்து வரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள். ஒரு வசனத்தினுடைய வாசித்து முடிக்கும்படியாக இருக்கிறோம். அதே சங்கீதம் 18வது சங்கீதத்தில் விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரம் என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், நீங்கள் வாசிக்க வேண்டும். சங்கீதம் 18வது சங்கீதத்தில் பாருங்கள், 28ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்லவா, அவர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறீர், அவர் என் இருளை என்னவாக மாற்றுகிறார்? வெளிச்சமாக மாற்றுவார். இப்போது இருட்டில் தடவிட்டு புலம்பிட்டு புரியாமல் சோகமாக அதெல்லாம் இருந்தோம். அவர் விளக்கை ஏற்றிட்டார், வசனம் உள்ள வந்துருச்சு, வெளிச்சம் உள்ளே வந்த பின்பு பார்க்க வேண்டிய விதமாக பார்க்குறோம். ஒரு காலத்தில் யூபிஎஸ் இல்லாத காலத்தில் சாயங்காலம் நைட்டெல்லாம் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக கேண்டில் எடுத்துருவாங்க, தீப்பெட்டி எடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க. அது வேறு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? கரண்ட்டு போன உடனே எல்லோரும் அங்கேயே இருங்க அப்படின்னு கரெக்டாக அம்மாவோ கரெக்டாக போய் என்ன செஞ்சுருவாங்க, கரெக்டாக பார்த்து வச்சுருவாங்க இல்லையா? அவங்களுக்கு தெரியும் எது எங்கே இருக்குன்னு. இப்போ உண்மையாகவே விளக்கு ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்று கேட்டால், அவர் சொல்றார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாகும், அவருடைய வெளிச்சத்தில் நான் வெளிச்சம் காண்கிறேன், பார்க்குறேன். எது பிரச்சனைன்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த பிரச்சனை அங்கே தான் இருக்கிறது. அதை நான் தான் என்ன செய்யணும், அதை கையாண்டு ஆகணுங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த வெளிச்சத்தில் இன்னொன்றையும் நான் கற்றுக்கொள்கிறேன். என்னவென்று கேட்டால், அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா விளங்கிக் கொள்ளலாம். 28லேருந்தே வாசிப்போமே. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். விளைவு என்னவென்று கேட்டால், வாசியுங்கள், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே. இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டோம்னா, இருட்டில் ஒரு மதில் இருக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக உதாரணப்படுத்துகிறேன். அந்த மதில் டப்புன்னு மோதினோடனே அங்கேயே உட்காந்துட்டு அவ்வளோதான், இனி வாழ்க்கையில் நம்ம கடந்து அடுத்த நிலைக்கு நம்மால் போகவே முடியாது. கை வச்சு பார்க்குறோம், எவ்வளோ தூரம் எட்டினாலும் செவுறு இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இனி நம்மளால் அவ்வளோதான், இதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, இனி ரிவர்ஸில் தான் போனோம் அப்படின்னு இருக்கும் பொழுது, கர்த்தர் வார்த்தை கொண்டு வெளிச்சத்தை என்ன செய்கிறார்? வெளிச்சம் வந்தது கொண்டு பார்க்குறோம், ஐயோ இவ்வளோ பெரிய சுவரா அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், சுவர் இருக்கிறது, ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரும் கூட இருக்கிறாரு. விளைவு என்னவென்று கேட்டால், அவர் என் கூட இருக்கிறபடினாலே உம்மாலே இந்த தடையை நான் தாண்டுவேன். வயதிருந்து சொல்லுங்கள், உம்மாலே இந்த தடையை மாத்திரமல்ல, எந்த தடையையும் நான் தாண்டுவேன். ஏன் உறுதியாக சொல்ல முடியும்? தடைகளை உடைத்தெறிகிறவர் எனக்கு முன்பாக செல்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, கல்லறை அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. மரணத்தையும் பாதாளத்தையும் நோயையும் சாவையும் பேயையும் ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உங்களோடும் வருகிறார், உங்களுக்கு முன்னும் செல்கிறார். நாளைக்கு வேலைக்கு போகும் பொழுது உங்களோடும் வருகிறார், உங்களுக்கு முன்னும் செல்கிறார். ராஜா முன் செல்கிறார், வசனம் இருக்கிறது. ராஜா என்ன செய்கிறாருங்க? தடைகளை உடைத்தருகிறவர் முன் செல்கிறபடினால் உம்மாலை ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை ஒரு மதிலை தாண்டுவேன். 1000-10,000 பேரும் விழுந்தாலும் அது என்ன செய்யாது, அணுகாது. இந்த கான்ஃபிடென்ஸ் எதனால் வருதுங்க? அவர் என் விளக்கை என்ன செய்திருக்கிறார். நான் சொல்கிறேன், அதே தேவன் தான் நம்முடைய வாழ்வின் விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய ஆவியில் ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக தான் அதை செய்கிறார். அந்த வெளிச்சத்தில் வரக்கூடிய நாட்கள் வெற்றிகரமாக நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஒளி உலகத்தில் பிரவேசித்த பொழுது இருள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த வெளிச்சம்தான் நம்முடைய உள்ளத்தில் அவர் வீச செய்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களில் தோன்ற பண்ணும் பொருட்டாக நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் இருளை
வெளிச்சமாக மாற்றுவார். வேலையினுடைய சூழ்நிலை இருண்டதாக தெரியும் என்று சொன்னால் கர்த்தர் அதை வெளிச்சமாக மாற்றுவார். தடை அங்குதான் இருக்கிறது, ஆனால் தடைகளை தாண்டி செல்ல உதவி செய்கிறவர் கூட தான் இருக்கிறார். ஆகினால இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கரம் தட்டி அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி, எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கி, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. இயேசுவே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே பாதம் நாங்கள் பணிகிறோம். ஆண்டவரை சோர்ந்து போனேன், ஆண்டவரை குழப்பமான கேள்விகள் நிறைந்த உள்ளங்களை ஆண்டவரை வார்த்தையின் வெளிச்சத்தினாலே தேவநீர் எங்கள் விளக்கை ஏற்றியிருப்பதற்காக நன்றி. எங்கள் இருளை நீர் வெளிச்சமாக மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை உடைய வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை மரணத்தையும் பாதாளத்தையும் சாவையும் பேயையும் நீர் வென்றவராக இன்றைக்கு எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எங்களுக்குள் இருப்பதற்காக நன்றி. எங்களோடு நடப்பதற்காக நன்றி. ஜெய கிறிஸ்துவாக முன் செல்வதற்காக நன்றி. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.